ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் இந்த சாப்டர்லேருந்து ரொம்ப ஃபேமஸான இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஹெய்சன்பர்க் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். அன்சர்டனிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இல்லாத தன்மைன்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லுவோம் லைஃப் இஸ் அன்சர்டன், வாழ்க்கை நிச்சயம் இல்லாதது, அதே மீனிங் தான். பிரின்சிபல்னா தத்துவம். ஓகே, டி ப்ராக்லே அப்படிங்கிற சயின்டிஸ்ட் மேட்டருக்கும் டூயல் நேச்சர் இருக்குன்னு சொன்னார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எல்லாருமே பார்த்தாங்க. டூயல் அப்படின்னா டபுள்னு அர்த்தம், அதாவது டூ. மேட்டருக்கு ரெண்டு விதமான நேச்சர் இருக்குது. அந்த ரெண்டு நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சர் அண்ட் பார்ட்டிக்கல் நேச்சர். அதாவது மேட்டரால் வேவாகவும் பிஹேவ் பண்ண முடியும், பார்ட்டிக்கலாகவும் பிஹேவ் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்டினால் வந்த முக்கியமான கான்சிக்வன்ஸ் ஆர் லிமிட்டேஷன் தான் இந்த ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். வெர்னர் ஹெய்சன்பர்க் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1927 இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபலை ஸ்டேட் பண்ணுறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் impossible to accurately determine both the position and the momentum of a microscopic particle simultaneously. இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். It is impossible to determine simultaneously the exact position and exact momentum of an electron. இங்கே மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் இருக்குது, இங்கே எலக்ட்ரான், அதுதான். ஓகே, இங்கே அக்யூரேட்லின்றத எக்ஸாக்ட்ன்ற டேர்ம்ஸ்னால மென்ஷன் பண்ணியிருக்கு. போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஆர் சேம். இதில் இருக்க முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்களேன். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் எலக்ட்ரான், அதில் சைமுல்டேனியஸ்னால் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் அக்யூரேட்டாக துல்லியமாக ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட பொசிஷன் மொமெண்டம் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் மெஷர் பண்ண முடியாது. அப்படிங்கிறது தான் ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். பொசிஷன்னா தெரியும், மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அதுதான் பொசிஷன். மொமெண்டம் அப்படிங்கிறப்ப அது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ நம்ம வெலாசிட்டின்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாதுன்னா அப்போது அதில் தப்பு இருக்கும், நம்ம மெஷர்மெண்ட்டில் தப்பு வரும்னு சொல்கிறாங்க, அதுதான் அர்த்தம். அப்போது பொசிஷனில் எரர் வரும், மொமெண்டமில் எரர் வரும். ஸோ இதை அன்சர்டனிட்டி இன் பொசிஷன், அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம்னு சொல்லலாம். இந்த அன்சர்டனிட்டியை ஆர் இந்த எரரை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா டெல்டா எக்ஸு எரர் இன் பொசிஷனு, வெரஸ் எரர் இன் மொமெண்டமை டெல்டா பி. உங்களுக்கு தெரியும், பின்றது மொமெண்டமை டினோட் பண்ணுற ஒரு லெட்டர். திஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் அ மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் விச் இஸ் டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா பி. This is greater than or equal to h by 4 pi. அதாவது இதுவே ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான். இங்கே h அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் which is equal to 6.626 into 10 power minus 34 joule second. 4 by 4 pi. நீங்கள் பார்த்தீங்கனாலே இதோட வேல்யூ ரொம்ப கம்மியான வேல்யூ தான் வரும். ஹெய்சன்பர்க் என்ன சொல்கிறாருன்னா இந்த ரெண்டு எரரோட ப்ராடக்ட் h by 4 பைக்கு ஈக்குவலாகவோ அதை விட அதிகமாகவோ இருக்குன்னு சொல்கிறாரு. ஃபார் டூயிங் சம் கேல்குலேஷன்ஸ் இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். பிகாஸ் P is equal to mv அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இதை Pக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா P எடுத்துகிட்டு mv போடுறேன். This is greater than or equal to h by 4 pi. இப்போ மாஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் ஃபார் அ பர்டிகுலர் பார்ட்டிக்கல். ஸோ எம்மை இங்கே முன்னாடி கொண்டு வந்துடலாம். டெல்டா எக்ஸ் இன்ட்டு எம் இன்ட்டு டெல்டா வி. ஏன்னா வினா வெலாசிட்டியில் அந்த எரர் வரலாம். திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h by 4 pi. இப்போ எம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குல்ல, நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போது டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா வி is greater than or equal to h by 4 pi. இந்த m இந்த பக்கம் போகிறப்ப டினாமினேட்டரில் வந்துடணும் into m. Let us consider electron is moving. இப்போ எலக்ட்ரானோட பொசிஷனை நம்ம மெஷர் பண்ணுறோம், அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறோம். அப்போ நமக்கு எலக்ட்ரானோட பொசிஷன் அக்யூரேட்டாக இருக்குது, அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறோம்.
நீங்கள் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறீங்கன்னாலே எரர் பொசிஷனில் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ டெல்டா எக்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்மாலாக இருக்கும். புரியுதா? பொசிஷனை அக்யூரேட்டாக நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா டெல்டா எக்ஸ், அதாவது அது எரர் வந்து ஸ்மாலாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போது ஆட்டோமேட்டிக்காக வெலாசிட்டியை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ திஸ் டெல்டா வி வில் பி லார்ஜ். அப்போ இது அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எரர் அதிகமாக இருக்குது. திஸ் வில் பி இன்அக்யூரேட், அதுதான் இதோட அர்த்தம். சப்போஸ் நீங்கள் வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறீங்க, ஓகே, வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறீங்க, அக்யூரேட்டாக வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறீங்க, அப்போது அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறீங்கனாலே என்ன அர்த்தம்? இதில் எரர் இல்லைன்னு அர்த்தம். அப்போது டெல்டா வி ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ இது வந்து எரரே இல்லைன்னா கண்டிப்பாக இதில் அன்சர்டனிட்டி இருக்கும், அதாவது இதில் எரர் இருக்கும். அப்போது டெல்டா எக்ஸ் வேல்யூ என்ன ஆகிடும்? இன்அக்யூரேட் ஆகிடும். அண்ட் திஸ் வில் பி லார்ஜ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைமுல்டேனியஸாக தனித்தனியாக மெஷர் பண்ணிட முடியும், ஆனால் ஒரே டைமில் மெஷர் பண்ணுறப்ப தான் இந்த பிரச்சனை வருது, இந்த அன்சர்டனிட்டி கண்டிஷன் வருது. இந்த அன்சர்டனிட்டிஸ்க்கான காரணத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக let us consider that we are going to measure the position of an electron. எலக்ட்ரானோட பொசிஷனை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனையோ அல்லது லைட்டையோ யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரான் மேலே பட வைக்கலாம். அதை இல்லுமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். லைட்டில் இருக்கிற ஃபோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் மேலே பட்டு திரும்ப மெஷரிங் டிவைஸ்க்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ யூஸிங் சம் ஃபேக்டர்ஸ் அந்த எலக்ட்ரானோட லொக்கேஷனை பொசிஷனை மெஷர் பண்ணிடலாம். ஓகே, பட் முக்கியமாக அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பிகாஸ் பொசிஷனை மெஷர் பண்ணுறப்ப மொமெண்டம் என்ன ஆகுது, வெலாசிட்டி என்ன ஆகுதுன்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹைசன்பர்க் என்ன சொல்கிறாரு, ரெண்டுத்தையும் அட் அ டைமில் மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு தானே சொல்கிறாரு. ரைட், இப்போது நம்ம பொசிஷனை மெஷர் பண்ணுறதுக்காக லைட் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை எலக்ட்ரான் மேலே பட வைக்கிறோம். அப்போ எலக்ட்ரான் மேலே ஃபோட்டான்ஸ் பட்ட உடனே இந்த ஃபோட்டான்ஸை வச்சு பொசிஷனை மெஷர் பண்ணுறோம். பட் அந்த ஃபோட்டான்ஸ் இது மேலே படுது இல்லையா, கொலைட் ஆகுது இல்லையா, அப்போது எலக்ட்ரான் ஆல்ரெடி என்ன எனர்ஜியில் இருந்துச்சோ, என்ன மொமெண்டமில் இருந்துச்சோ, அது இந்த ஃபோட்டான் இது மேலே படுறதுனால மாறிடும். ஸோ பொசிஷனை மெஷர் பண்ணணும்னு நினைக்கிற அதே டைமில் நம்ம பொசிஷனை மெஷர் பண்ணுறதுனால மொமெண்டம் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் கெட்ஸ் சேஞ்ச்டு. அதனால் அக்யூரேட்டாக எலக்ட்ரானோட வெலாசிட்டியை நம்ம சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஹைசன்பர்க் சொல்கிறாரு, பொசிஷனையும் மொமெண்டமையும் ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு சைமுல்டேனியஸாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாரு. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் பற்றி பார்க்கலாம். முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, இப்போ போர் சொன்னார், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து டெஃபினட் பாத்ஸில் நியூக்ளியஸை சுற்றி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த டெஃபினட் பாத்ஸ் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேட்டிலைட்ஸ் எல்லாம் வந்து அனுப்புகிறப்ப கரெக்டாக இந்த டேயில் அந்த சேட்டிலைட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் வந்து சொல்லிடுறாங்க இல்லையா. காரணம், சேட்டிலைட்ஸ்லாம் மேக்ரோஸ்கோபிக் பாடிஸ். ஓகே, சேட்டிலைட்ஸ்லாம் மேக்ரோஸ்கோபிக் பாடிஸ். அதனால் இந்த பொசிஷனில் இந்த மொமெண்டமில் வர்ற எரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு பர்டிகுலர் சேட்டிலைட் அது எங்கே இருக்குது, எவ்வளோ வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ அதனால் நீங்கள் நியூஸில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சேட்டிலைட் வந்து இந்த ஆர்பிட்டை போய் சேர்ந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சேட்டிலைட்டோட பாத்தை நம்ம சொல்ல முடியும். அந்த பாதை இருக்குல்ல, அதை வந்து டெக்னிக்கலாக ட்ரெஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஜெக்டரி. பட் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்னு வர்றப்ப இந்த பாத்தை ட்ரெஜெக்டரிஸை கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த மாதிரி பாத்து ட்ரெஜெக்டரியை பற்றி நம்ம சரியாக சொல்லணும்னா அந்த பார்ட்டிகளோட பொசிஷன் அண்ட்
அண்ட் வெலாசிட்டி இது நமக்கு கரெக்டாக தெரியணும். அப்போ தான் அந்த பார்ட்டிக்கிள் இந்த பாதையில் இப்படி போகும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். பட் சின்ஸ் வி cannot measure the position and velocity accurately and simultaneously, அந்த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட ஆர் அந்த எலக்ட்ரானோட ட்ரெஜெக்டரிஸை சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஹெய்சன்பர்க் சொல்கிறாரு தன்னுடைய அன்சர்டினிட்டி பிரின்சிபிள் மூலமாக. அப்போ போர் என்ன சொன்னார், நியூக்ளியஸை சுற்றி ஒரு டெஃபினட் பாத்ஸில் இந்த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுதுன்னு சொன்னார்ல. அப்போ இவரோட பிரின்சிபிள் படி அது தப்புன்னு தானே ஆயிடுது. இன்னொரு முக்கியமானது நம்ம என்ன கவனிக்கணும்னா, this Heisenberg's uncertainty principle is applicable only to microscopic particles and not to macroscopic bodies. Okay, அது எப்படின்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்க்கு நம்ம எலக்ட்ரான், let us consider electron. இது 1 milligram வெயிட் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துப்போம். 1 milligramனா 10⁻⁻⁶ kg. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம ஹெய்சன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபிளை அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இது மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்டோட அன்சர்டினிட்டி, இது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட அன்சர்டினிட்டி. இந்த அன்சர்டினிட்டி பாருங்க ரொம்ப 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 லெஸ், அதாவது 10ஓட பவரில் -28 இருக்கு. வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா 10⁻⁻⁴ இருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு அப்ரிஷியபிள் வேல்யூ. So, for a macroscopic object, this delta x into delta v is very very small, and so it is insignificant. Insignificantனா அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்க முடியாது. Whereas for microscopic particle, இந்த delta x into delta v value is 10⁻⁻⁴, ஓரளவுக்கு அப்ரிஷியபிளாக இருக்கு, லார்ஜராக இருக்கு. Therefore, it has real consequence. Okay? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டுன்னு வருது. சப்போஸ் இந்த அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 10⁻⁸ எம்மா இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ 10⁻⁸ எம்மா இருக்கு யாரு, டெல்டா எக்ஸ் அன்சர்டனிட்டி இன் பொசிஷன். அப்போனா என்ன அர்த்தம், அன்சர்டனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது அதாவது அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ பொசிஷன் அக்யூரேட்டாக இருக்குன்னு அர்த்தம். அன்சர்டனிட்டினா எரர் கம்மியாக இருக்குது, அப்போ பொசிஷன் அக்யூரேட்டாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது இந்த அன்சர்டனிட்டி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் பை இந்த 10 ஏன்னா டெல்டா எக்ஸ் கீழே தானே வரும். அப்போ 10⁻⁻8 எம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻⁴ இன்ட்டு இது மேலே வர்றப்ப 10⁻8. ஒரு மீட்டர் கேன்சல் ஆகிடும், மீட்டர் பர் செகண்ட். அப்போ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10⁻⁴ மீட்டர் பர் செகண்ட். அப்போ பாருங்கள் 10⁻⁴ அப்படிங்கிறது ஹையர் வேல்யூ, லார்ஜர் வேல்யூ. அப்போ அன்சர்டனிட்டி இந்த வெலாசிட்டி இஸ் வெரி லார்ஜ். எப்போ அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் இஸ் வெரி வெரி லெஸ். அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் லெஸ்ஸாக இருக்குது. அப்போது பொசிஷன் அக்யூரேட்டாக இருக்குது, மோர் அக்யூரேட்டாக இருக்குது. அப்போது இந்த அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி பாருங்கள் மோராக இருக்குது, லார்ஜராக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், பொசிஷன் அக்யூரேட்டாக இருந்தால் கண்டிப்பாக வெலாசிட்டி இன்அக்யூரேட்டாக இருக்கும், அன்சர்டனிட்டி இருக்கும். ஆர் வெலாசிட்டி அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா பொசிஷன் இன்அக்யூரேட்டாக இருக்கும். இது எப்போ நடக்குதுன்னா, ஒன்லி வென் வி மெஷர் த velocity and the position simultaneously. Let us calculate the uncertainty in the velocity of electron in hydrogen atom. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது இல்லையா. இந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டியில் இருக்கிற அன்சர்டனிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போது வெலாசிட்டியில் இருக்கிற அன்சர்டனிட்டினா இன்னொரு அன்சர்டனிட்டி என்னது, பொசிஷனோட அன்சர்டனிட்டி. இப்போ இதில் அன்சர்டனிட்டி இருக்குன்னா பொசிஷனோட அன்சர்டனிட்டி லெஸ்ன்னு அர்த்தம். அதாவது அதோட அக்யூரசி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி ஆஃப் 0.5% ஆஃப் ரேடியஸ்.
இந்த ரேடியஸை நம்ம போர்ஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம், whose value is equal to 0.529 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ முதல்ல நம்ம uncertainty in position calculate பண்ணலாம். uncertainty position எப்படி denote பண்ணுவோம்? delta x. so this is equal to 0.5% of radius. இப்போ 0.5% of 0.529 ஆம்ஸ்ட்ராங். கரெக்டா? so this is equal to 0.5% தூக்கிட்டு by 100 போடுறேன். half into 0.529 into ஆம்ஸ்ட்ராங்க்கு 10 power minus 10 மீட்டர். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இந்த 0.5 வெறும் 5 கொண்டு போயிடலாம். அப்போ இந்த பாயிண்ட்டுக்காக ஒரு டெசிமல் இருக்கு இல்லையா, ஸோ அதை பை 1000 ஆக்கிடலாம். பை 1000, ஸோ இன்டூ 0.529 இன்டூ 10 power minus 10 மீட்டர். இந்த 10 கியூப் இது மேலே போச்சுன்னா 10 power minus 13 மீட்டர் ஆகிடும். இன்டூ இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க, 2.645 கிடைக்கும். ஸோ பொசிஷனில் இருக்கிற அன்சர்டனிட்டி இஸ் ஈக்குவல் டு 2.645 இன்டூ 10 power minus 13 m. இப்போ அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டியை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுது? டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4 pi m. கரெக்டா? ஸோ இதில் டெல்டா எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டெல்டா வி தான் வேணும். டெல்டா வி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4 pi m இன்டூ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா டினாமினேட்டரில் வந்துடும் டெல்டா எக்ஸ். ஹெச் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6.626 இன்டூ 10 power minus 34 கிலோகிராம் m ஸ்கொயர் பர் செகண்ட். கரெக்டா? பை 4 பையோட வேல்யூ 3.14 இன்டூ 1416 போடலாம். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.11 இன்டூ 10 power minus 31 கிலோகிராம் இன்டூ பாருங்கள் டெல்டா எக்ஸ் இன்டூ இது இன்டூ டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 2.645 இன்டூ 10 power minus 13 m. ஸோ கிலோகிராம் கேன்சல் ஆகிடும், மீட்டர் ஒரு மீட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2.189 இன்டூ 10 power 8 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். எது? டெல்டா வி. இது டெல்டா எக்ஸு, இது டெல்டா வி. டெல்டா எக்ஸ்னா அன்சர்டனிட்டி இன் பொசிஷன், டெல்டா வினா அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி. பாருங்கள், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண பாருங்கள். இது 10 power minus 13 இருக்குது. அப்போது அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் இஸ் வெரி வெரி லெஸ். அப்போ இது மோர் அக்யூரேட்டுன்னு அர்த்தம் இல்லையா? வெரஸ் டெல்டா வி பாருங்கள், ஹையர் வேல்யூ 10 power 8 இருக்குது, வெரி வெரி ஹை. அப்போது இது மோர் இன்ஆக்யூரேட், அதாவது அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்? ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரானோட பொசிஷனை நம்மளால் லொக்கேட் பண்ண முடியுது வித் வெரி லெஸ் அன்சர்டனிட்டி. அப்போ அக்யூரேட்டாக இருக்குது. ஆனால் அதே டைமில் அந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, பிகாஸ் அங்கே நிறைய அன்சர்டனிட்டி வருது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்? பொசிஷன், மொமெண்டம், அதெல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அங்கே we have to use a new word called probability. ப்ராபபிலிட்டி அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த எலக்ட்ரான், அதாவது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகுது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். பிகாஸ் அதுக்கு பார்ட்டிகிள் நேச்சரும் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது. ஸோ இதை தான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டமில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். தேங்க்யூ.